இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையுடைய தன்மை, தேவனுடைய வார்த்தையின் ஒருமனைப்பாடு, அதாவது அதுக்குள்ள அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையின் தன்மை. இந்த தேவனுடைய வார்த்தையை பத்தி இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் உவமையா லூக்கா 8ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல, மார்க்கு 4ல, இந்த 3லயுமே அப்போ இந்த வேற வசனத்தை பத்தி உவமையை படிக்கணும்னா நம்ம எதெல்லாம் படிக்கணும்னா லூக்கா 8ஆம் அதிகாரத்தை படிக்கணும், மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை படிக்கணும், மார்க்கு 4லுமே அவரு வசனத்தை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா விளக்கமா அங்கங்க இப்போ நீங்க லூக்கா படிக்கும்போது புரியாதது நீங்க மத்தேயுக்கு வரும்போது புரியும். மத்தேயு 13ல புரியாதது உங்களுக்கு மார்க்ல தெளிவா புரிஞ்சிடும். அப்போ நம்ம இந்த உவமையை பத்தி தெரியணும்னா இந்த 3 இடத்துலயும் சொல்லப்பட்ட உவமைகளை படிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்னா மார்க் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கணும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். இந்த உவமையை பத்தி தேவன் சொல்றாரு. எங்க ஆரம்பிக்குதுன்னா 19ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. மத்தேயு புஸ்தகம் 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஏன்னா இது வந்து சீஷர்களுக்கு சொல்ற முன்னாடியே பாத்தீங்கன்னா ஓமையா சொல்றாங்க. சீஷர்களுக்கு அது புரியல. வீட்டுல அவர் தனியா இருக்கும்போது இயேசுகிட்ட கேக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு விளக்கி காட்டுறாரு. சரியா? இப்ப நீங்க லூக்கா 8 இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு புஸ்தகம் 13, மார்க் 4, லூக்கா 8, 11. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 11ல பாத்தீங்கன்னா அந்த ஓமையோடைய கருத்தை இங்க சொல்றாரு. விதை தேவனுடைய வசனம். அண்டர்லைன் பண்ணி, விதை தேவனுடைய வசனம். இப்ப நம்ம மார்க் 4ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? நம்ம 26ல, மார்க் 4:26. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. அப்போ இந்த மார்க் 4:26ல என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு விதையை விதைத்துன்னு இருக்கு. அங்க ஒரு விதைக்க புறப்படுறான். அது வழி அறையில விழுது, கற்பாறையில விழுது, நல்ல நிலத்தை விழுது. அது எவ்வளவு பலன் தருது. ஆனா அந்த லூக்கா 8:11 விதை வந்து எதை குறிக்குதுன்னா வேத வசனம். அங்க அந்த உவமையோட கருத்தை ஆண்டு சொல்றாரு. விதை எதை குறிக்குதுன்னா வேற வசனமா இருக்குது. விதை தேவனுடைய வசனம். அப்போ இந்த விதை வந்து தேவனுடைய வசனம்னா இத மனுஷன் விதைக்கும் போது என்ன நடக்குதுன்னா இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுது. இப்ப நம்ம ஒரு விதையை நீங்க வேணா விதைச்சு பாருங்க. இந்த சத்தியெல்லாம் புரியணும்னா நம்ம செடி வச்சிருந்தா நல்லா புரியும். பாருங்க, நானு பாலக்கீரை விதைய வந்து கொண்டு வந்திருந்தேன் எங்க அண்ணி வீட்டுல இருந்து. அந்த நல்ல பழுத்த பழத்தை கொண்டு வந்தேன். வெறும் அந்த பழத்தை தான் அந்த விதையதான் புதைச்சேன் நான் மண்ணுல. அது பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா அழகா அதோடைய துளிர் எலும்பி இப்ப நல்லா கீரை மேல எலும்பி இருக்கு. ஆனா அது எப்படி முளைக்குது நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அது என்ன செய்தான்? ரொம்ப அற்புதமா இந்த விதை எப்படி வெளியே வருதுன்னு நீங்க சொல்லுது. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமா. தெரியுதா விதை எப்படி முளைக்குதுன்னு? தெரியுதா? இன்னைக்காரு கண்டுபிடிச்சிருப்பானா? முதல்ல லெப்ட்ல வரும், அப்புறம் ரைட்ல வரும், அப்புறம் பின்னாடி போகும். யாரா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது தெரியாது. ஆனா தனக்கு தெரியாத விதமா அண்டர்லைன் பண்ணிக்கணும். தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா. அப்ப வசனம் எப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் தெரியாது. ஆனா அது விதை. அது உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். இங்க ஏசு இதை என்ன சொல்ல விரும்புறாருன்னா வேத வசனம் விதையாக இருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில விதைக்கும் போது நமக்கு மண்டைக்கு புரியாம இருக்கலாம். என்னங்க வேதியா இருக்கிறோம், சிலுவை விசுவாசிச்சு அற்புதம் நடக்குமா, நான் சுகமானேன் 1 பேதுரு 2:24 சொன்னா நம்ம அந்த சுகம் ஆயிடுவோமா? இல்ல அந்த தரித்திரத்துல இருக்கிறேன்,
2 Corinthians 8:9 என் நிமித்தம் தரித்திரானா நான் விசுவாசிச்சா, அந்த வசனத்தை விசுவாசிச்சா என் தரித்திரம் எல்லாம் போயிடுவான் அப்படின்னு நம்மளுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அது வேலை செய்யும். ஏன்னா வேத வசனங்கள் விதையாக இருக்கிறது. ஒரு விதைன்னா அது முளைக்கக்கூடியது, வளரக்கூடியது, அந்த தன்மை அதுக்குள்ளேயே இருக்கு. விதைன்னா என்னதுன்னா அது கண்டிப்பா முளைக்கும். அது கண்டிப்பா தான் பலனை தரும். பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு ஒரு விதை இருக்கு. அத போட்டா அது என்ன பண்ணும்னா பழங்களை உருவாக்குற தன்மை அந்த கொட்டையிலேயே தேவன் வச்சிருக்காரு. அப்ப எல்லா நம்ம சாப்பிடுற பழங்களுக்கும் விதைகள் இருக்கு. அதை நம்ம விதைக்கிறோம். ஆனா அது எப்படி முளைக்கும் தெரியாது. ஆனா பலன் தருவது போல வேற வசனங்களும் விதையாக இருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில விதைத்தா அது என்ன செய்யணும்னா, எப்படி ஒரு விதை நம்ம விதைச்சிட்டு போய் தூங்கிட்டு காலையில எழும்புனா நமக்கு தெரியாத விதமாய் அது முளைச்சி பயிராகி பலன் தானாய். அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. மார்க் புஸ்தகம் 27 இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்த உடனே ஏதாவது மரத்தை பார்த்தோமா, எடுத்த உடனே சரன்னு காய்ச்சி அப்படியே ஒரு அதெல்லாம் டிவில கார்ட்டூன்ல தான் காட்டுவாங்க, இல்ல மேஜிக்ல காட்டுவாங்க. வேணா யோனாவுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வேணா ஆமனுக்கு செடிய ஒரே நைட்ல தேவன் முளைக்க பண்ணாரு, அவனுக்கு பாடம் சொல்லி தர்றதுக்காக. ஆனா எல்லா ஆமனுக்கு செடியும் அப்படியே முளைக்குது? இப்ப நேச்சுரலா அவனுக்கு தேவைப்பட்டது அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஒரே நாள்ல ஒரு ஆமன் செடியை வளர வச்சு ஒரே நாள்லயும் சாகடிச்சாரு. ஒரு புழு அனுப்பி. அது வேற, அது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு டீச் பண்றதுக்காக தேவன் பயன்படுத்தினார். ஆனா எல்லா ஆமனுக்கு செடியும் ஒரே நாள்ல முளைக்குதா? இல்ல. ப்ராசர் இருக்கு. என்னன்னா ஒரு அதாவது ஒரு முதல்ல என்ன வரும்? முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கும். தமிழ்ல தானாய் இருக்கு. எப்படியா? அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேணாம். நீ முளை வரட்டும் 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 நம்ம பிரயாசப்பட வேணாம். அது வரும். ஆனா ஸ்டெப் இருக்கு. முதல்ல என்ன செய்யும்? முளை எழும். அது ஒரு சின்ன துளிரா வரும். அப்புறம் அது என்ன செய்யும்? ஒரு கதிராகும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுனா கதிர்ல நிறைந்த தானியத்தை பலனாக தானாய் கொடுப்பது போல வேற வசனங்களும் முதல்ல நம்ம வாழ்க்கையில விதைப்போம். முதல்ல மனசுல ஒரு மாற்றம் வரும். அப்புறம் அது நான் வேர் ஒன்றி வாழ்க்கையில என்ன ஆகும்னா அந்த வசனத்துல உள்ள கதிர் தானா முளைச்சி நிறைந்த கனி தானியத்தை கொடுக்கும். பசு ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டு பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கலைங்கன்னு சொல்லக்கூடாது. தேவன் படைச்ச மரம் செடிக்குள்ள விதைகளே அவ்வளவு பலனை தருமானதான் இந்த வேற வசனங்கள் ஒரு விதையா இருக்கு. அது எப்படிப்பட்ட விதைன்னு சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ல இருக்கு. வேற வசனங்கள் எப்படிப்பட்ட விதைன்னு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 25 வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சீடுன்னு இருக்கும். இருக்கா சீடுன்னு? அப்போ இங்க தமிழ்ல வித்துன்னு இருக்கு. அப்போ இந்த வேத வசனம் இந்த சீடு என்னன்னா என்றென்றைக்கும் நிற்கிறது. மாவெதெல்லாம் அப்படியே வச்சா கூட சொத்தே ஆயிடும். அது பலன் தரும், என்றென்னைக்கு நிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த வேத வசனம் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. இந்த சீடு, இந்த விதை அழிவில்லாதது. வேற வசனம் அழிவில்லாத. அதனாலதான் இயேசு சொன்னார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது. அப்ப நீங்களும் நானும் படிக்கிற வேற வசனங்கள் அழிவில்லாதது, என்றென்றைக்கும் இருக்கிறது, ஜீவன் உள்ளது. சொல்லுவோமா? அழிவில்லாதது, என்றென்றைக்கும் நிற்கிறது, ஜீவன். அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இப்ப எப்படி ஒரு மாமர விதைக்கு அதுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதுனாலதான் அத மண்ணுல விதைச்ச உடனே என்ன ஆகுது? அதோடைய தன்மை அது என்ன செய்யுது? அந்த மண்ணு புதைக்கப்பட்ட உடனே அது செத்து அதுக்குள்ள இருக்கிற அந்த
முளைச்சு வெளியே வருது ஒரு மரமா, கன்றா வந்து அப்புறம் ஒரு மரமா ஆகுது போல இந்த வேத வசனங்களும் என்றென்றைக்கு இருக்கக்கூடியது, ஜீவன் உள்ளது. அது மாத்திரம் இல்ல, அழிவில்லாதது. இந்த வேத வசனம் என்ன, அழிவே கிடையாது. அப்ப அழிவில்லாததும். அந்த 25 வாசிப்போம். அப்படிப்பட்ட வேற வசனத்தினாலதான் நீங்களும் நானும் மறுபடியும் ஜெயிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. 23 இருக்கு. 25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? என்றென்றைக்கும் அப்ப அந்த வசனத்துடைய தன்மை என்ன? அது அழியாதது, அது ஜீவன் உள்ளது, அது என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப வேற வசனங்கள் எப்படி வேலை செய்யும் கேட்டா அது நமக்கு தெரியாது. ஆனா வேலை செய்யும். ஏன்னா அது ஒரு விதையா இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது என்றென்றைக்கும் இருக்கு. அது கர்த்தருடைய வசனம். உங்க வார்த்தை என் வார்த்தை இல்ல, அது கர்த்தருடைய வசனம். அதனால என்ன செய்யும்னா அது நிச்சயமா பலனை தரும். எப்படி மார்க் 4:27 தானாய் பலனை தந்தது ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் முளைக்கிளம்போ அது போல வசனங்களும் முதல்ல வரும்போது எடுத்தோடனே ஒரு பெரிய மாற்றம் தெரியாது யாருக்கும். அது முதல்ல உங்க மனதை மாற்றம். அதான் யாக்கோபு 1:21 சொல்லுது, உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்ல. அப்ப முதல்ல இருதயத்துல நாட்டப்படணும். எப்படி ஒரு விதைய வெளியே இருக்கிற வரைக்கும் அது பயன்படாது, மரமாயிடுமா? நம்ம வீட்டு கபோர்டுல மாமரம் விதைய வச்சுட்டேன்னா 10 வருஷம் கழிச்சு போனாலும் கபோர்டுல தான் இருக்கும். உண்மைதானே? இல்லையே, நான் 10 வருஷம் முன்னாடி விதையதாங்க வச்சேன் அப்படின்னு அச்சு சொன்னா கூட நீங்க வச்சது உண்மைதாங்க, ஆனா வச்சது கபோர்டுல வச்சிருக்கீங்க, அதனால அது அப்படியே இருக்கும். அதை ஒரு மண்ணுல வச்சீங்கன்னா அது முளைச்சிருக்கும். அதே போல வேத வசனங்கள், இந்த வேத புத்தகம் கபோர்டுல இருக்கிற வரைக்கும் பலன் இல்ல. ஏன்னா என்கிட்ட பைபிள் இருக்குன்னு நீங்களும் நானும் சொல்லிக்கலாம். இல்ல தலையில ஒரு தலையாணிக்கு பதிலா பிசாசு வரக்கூடாதுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி. இது வச்சா பிசாசு வரமாட்டாங்க. இது வச்சா பிசாசு வருவான், நிச்சயம் வருவான். ஆனா இது எங்க இருந்தா வரமாட்டானா, இருதயத்துல நாட்டப்படணும். யாக்கோபு 1:21 அதான சொல்லுது, உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும். அப்போ வேத வசனம் விதையா இருக்கு, அதை எடுத்து எங்க நாட்டணும்னா இருதயத்துல வைக்கணும். அந்த இருதயத்துல, அதனாலதான் நல்ல இருதயத்துல நல்ல 30, 60, 100 பலன் தரும் சொல்றாரு. வசனத்துடைய தன்மை 100% பலன் தரக்கூடியதுதான். இல்லைங்க, வசனம் வந்து ஒருத்தவங்களுக்கு 30% தான் வேலை செய்யுது, ஒருத்தவங்களுக்கு 60. இல்லைங்க, நிலத்தை பொறுத்தது. அது வசனத்துடைய தன்மை 100% பலன் தரக்கூடியது. நிலம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் பலன் வரும். இருதயம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி 30 ஆகும், 60 ஆகும், 100 பலன் தருதுன்னு தேவன் சொல்றாரு. ஆனா எல்லாருக்குமே அந்த வேத வசனம் 100% பலன் தரதான் தேவன் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே 100% பலனை தரணும். இந்த நிலத்துடைய தன்மையை பொறுத்து பலன்கள் வேறுபடுது. மற்றபடி வசன விதையில எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுவான், விதையில எந்த பிரச்சனையும் இல்லை, நிலத்துலதான் இங்க இருக்கு. அப்போ இந்த விதைய எங்க நாட்டணும்? இருதயத்துல நாட்டணும். விதை பலன் தரணும்னா நிலத்துல வைக்கிற மாதிரி இந்த வேத வசனங்கள் பலன் நமக்கு தரணும்னா இதை நம்ம இருதயத்துல நாட்டணும். எப்படி இருதயத்துல நாட்டும்? அந்த வேதத்தை வாசிக்கும் போது அது இருதயத்துக்கு போகுது, தியானம் பண்ணும் போது அது இருதயத்துக்கு போகுது, அதை அறிக்கை பண்ணும் போது அது எங்க போகுது? இருதயத்துக்கு போகுது. அங்க போகும்போது அது பலன் தரக்கூடியதா இருக்கு. அப்ப இருதயத்துல நாட்டப்படணும். வேத வசனங்கள் எங்க நாட்டப்படணும்? இருதயத்துல நாட்டப்படணும். இங்க பாத்தீங்கன்னா அந்த மார்க் 4க்கு வந்துடலாம். இங்க அந்த வேற வசனங்களை பத்தி ஆண்டவர் அற்புதமா சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்ப பயிர் என்ன செய்யணும்? பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அதை அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓமைய சொல்லி முடிச்சுட்டு தேவன் என்ன பண்றாருன்னா அவர்களை எல்லாருமே 35 மார்க் புஸ்தகம் 4:35 நீங்கள் நம்மள எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொன்னாரு? அந்த வசனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத விளக்கி காட்டினார் தன்னுடைய சீஷர்களுக்கு. 35 வரும்போது நம்ம எங்க போவோன்றாரு? அக்கறைக்கு போவோம். சொல்லுவோமா? அக்கறைக்கு போவோம். இவங்க எல்லாம் போட்ல கிளம்பிட்டாங்க. அங்க ஏசு என்ன பண்ணுகிறாரு? தலையாணை வைத்து பின்னணியில பெட்ல படுக்கலாமா? கிறிஸ்தவங்க படுக்கலாம்.
தலையாணி வச்சு படுக்கலாமா? படுக்கலாம். எங்க இருக்குங்க வசனம்? நமக்கெல்லாம் பைபிள் ஆண்டு எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களா போகும்போது என்னன்னா, அவங்களுக்குள்ள என்னன்னா கிறிஸ்தவங்க ரொம்ப வசதியா வாழக்கூடாது. இல்லங்க, வேண்டிய வசதி வச்சுக்கலாம். ஆ அந்த வசதிக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. அப்ப இங்க இயேசு என்ன பண்ணாருன்னா, கப்பலின் 38 கப்பலின் பின்னணியில் அவர் ஒரு தலையாணை வைத்து, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அது? ஆ பில்லோ வச்சு என்ன பண்ணாரு? படுத்து இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் நித்திரையா இருந்தார். ஏன் அவர் நித்திரையா இருந்தார்னா, வேற வசனங்கள பத்தி அது ஒரு விதையா இருக்கு. அது எப்படி முளைக்கும் தெரியாதுப்பா. ஆனா தானா பலன் தரும்னு சொல்லிக் குடுத்துட்டு, இவரு ஒரு வார்த்தைய அவங்க வாழ்க்கையில விதைக்கிறாரு. என்னது? அக்கறைக்கு போ. ஆனா இடையில பார்த்தீங்கன்னா, காத்தும் மழையும் வந்து இவங்க அக்கறைக்கு போவோன்ற ஒரு வசனத்தையே கேள்விக்குறியாக்கிருச்சு. அவங்கலாம் என்ன நெனச்சுட்டாங்க, நம்ம இங்கேயே மடிஞ்சு போவோம். நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இயேசுவ எழுப்பும்போது கூட சொல்றாங்க பாருங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனா இவர்களுக்கு தேவன் ஏன் தூங்குனார்ன்னா, பயிற்சி குடுத்தாரு. நான் வந்து வசனத்த பத்தி சொல்லிக் குடுத்தேன். இப்ப அக்கறைக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு, இப்ப இவர்களுக்கு ஒரு இந்த சத்தியத்த அவங்க சரியா புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இயேசுக்கு மட்டும் எடுத்திருக்கும். ஏன்னா என்ன சொல்லிட்டாரு அவரு? அக்கறைக்கு போவோன்ட்டாரு. அப்போ வேற வசனம் அழிவில்லாதது, ஜீவன் உள்ளது. அது எதற்காக விதைக்கப்படுதோ, அது அப்படியே பலன் தரக்கூடியதா இருக்கு. அதனால ஏசாயா 55ல கூட ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஏசாயா 55. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச வசனம். 55, 10, 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ, அப்போ இந்த மழை வந்து என்ன பண்ணுதுன்னா பூமியை நினைச்ச உடனே அங்க விதைக்கப்பட்ட விதைகள்லாம் என்னது? முளை தெலும்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து வரும் புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படிதான் இருக்கும். எப்படி ஒரு மழை வந்து பூமிய நனைச்ச உடனே, அந்த பூமியில விதைக்கப்பட்ட விதைகள் வந்து முளைத்தெழும்புது. அதே போலவே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ வேற வசனம் எப்படி இருக்கு? அத தேவ வாயில இருந்து அந்த வசனம் புறப்பட்டு வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன வசனம் வந்துச்சு? அக்கறைக்கு போவோம். அப்ப அக்கறைக்கு போவோம்ட்டானா இடையில காத்து வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, போட்டே கீழே விழுந்தாலும் சரி, இவங்க அக்கறைக்கு போய் சேருவாங்க. ஏன்னா சொன்னவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது, அழியாதது. அது கர்த்தருடைய வசனம். ஏன்னா அக்கறைக்கு போவோம்ன்னு சொல்லிட்டாரு. போவோம் அவ்வளவுதான். எப்படி போவோம்? காத்து வருதே, மழை வருதே, இல்லைன்னா ஹெலி ஹெலி ஹெலிகாப்டர்ல வந்து யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா போட் வருமா? அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. அவரு சொல்லிட்டாரு அக்கறைக்கு போவோம். போய் சேரும். அப்போ அந்த பயிற்சி ஆனா இவங்க அத கவனிக்கல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். உமக்கு கவலை இல்லையா? அப்ப 39ல பாருங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாய் இருந்தார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்கள் இதை செய்திருக்கணும். என்ன செய்திருக்கணும்? அக்கறைக்கு போவோம்ட்டாரு. எங்க ஐயா, எங்க போதகர் தூங்குறாரு. காத்தே கடலே, நாங்க அக்கறைக்கு போறது நிச்சயம்தான். நீ என்ன சும்மா இறஞ்சிட்டு கிடக்காத, அமைதியாரு. நேரம் பெற்றோர்கள் பேசிட்டே இருக்க போறதா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒண்ணு உற்சாகம் வருதோ தெரியாது. அது வரைக்கும் அமைதியா இருக்கும். அப்பாவும் அம்மா போன் எடுத்துட்டோன்னா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க இருந்து உற்சாகம் வருதோ இடையில பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்காதெல்லாம் அப்பதான் வந்து கேட்பாங்க. அப்போ இவங்க என்ன நாம என்ன சொல்றோம்? கொஞ்சம் ரொம்ப முக்கியமான போன் காலா இருந்தா சத்தம் பேச மாட்டோம். என்ன செய்வான்? அப்படின்னுவோம். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா தப்பா நினைக்கல. நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க என்ன செய்வோம்? ஏய், போன் பேசிட்டு அமைதியா வந்து பேசுறேன் அப்படின்னு அதட்டுவோம். அப்போ அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டாருல்ல, காற்றே கடலே நீ வர, அமைதலாயிருன்னு இவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை சொன்னதுதாங்க. ஆனா இவங்க பயந்துட்டாங்க. அப்ப இயேசு என்ன செய்றாரு? எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? தேவனுடைய வார்த்தை
எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 13:19 தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்குது. அந்த நாட்டப்பட்டிருக்கும் போது என்ன செய்வானா, சத்துரு அதை எடுத்து போட முடியுமா? எடுத்து போடுவானா? ட்ரை பண்ணுவான். ஏன்னா அது இருதயத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பலன். அதனாலதான் என்ன பண்றான்னா, வசனத்தை நல்லா கேட்டுட்டு வரும். வீட்டுக்கு வந்தா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வர்றது கிடையாது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு தான் சோதனை வருது. ஏன்னா அது முளைச்சிடுச்சுன்னா, அது வளர்ந்துருச்சுன்னா, இப்ப காற்று கடனை வந்து எதுக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சீசர்களை முக்கி எடுக்கிறதுக்கா? அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்காருல்ல அந்த வார்த்தை. ஆனா அவர் வார்த்தை நடக்குமா? அவர் வார்த்தை தான் நடக்கும். ஏன்னா வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவரோட வார்த்தை ஒளிஞ்சு போகாது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அத ஏன் அவன் பிசாசு வரான்? பிசாசு வரான்னா வேல்யூ இல்லாத திருட வரான், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத திருட வரான். எங்கேயாவது திருடான்னு செய்தியில கேட்கிறோம். அதுவும் நீங்க வெளிநாட்டு செய்தியில கேக்குறீங்களா இல்ல இந்தியா செய்தியில நல்லா கேட்கலாம். ஏன்னா இந்தியா செய்தியில நல்ல செய்தியே போட தெரியாது. பிரேக்கிங் நியூஸ் போட்டு யார் வீட்டுல கொள்ளை அடிக்குது, யார் செத்தாங்க, யாரு திருடினாங்க, இதான் அவங்களுக்கு ஜனங்களுக்குள்ள மனதுல திணிச்சிட்டே இருக்கிறாங்க. நல்ல காரியம் எவ்வளவோ நடக்குது நம்மளை சுத்தி, அது என்னைக்கும் செய்தியா வர்றது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா திருடன் திருடனா வீட்டுக்குள்ள இருந்து உடைஞ்சு போன ஒரு கப்பை எடுத்துட்டு போனாங்க அப்படியா சொல்றாங்க? பீரோவை உடைச்சா அப்படின்னா ஏன்? அங்க விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு. அப்போ திருடன் வந்து சத்துரு வந்து வசனத்தை எடுக்கிறான்னா அது இருந்தா உனக்கு பலன் தரும். நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்ன்றத அதை எடுத்து போட பாக்குறான். அதனாலதான் கவலையை கொடுக்குறான். சும்மா எடுத்துட முடியாது. வந்து அப்படியே கையை போட்டு எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க அனுமதிச்சாதான் எடுக்க முடியும். ஏன்னா வல்லமை உள்ள வசனம் அது, வல்லமை உள்ள வசனம். அப்ப அத பலன் தராதபடிக்கு அந்த வசனத்தை நெருக்கி போடுறாங்க. என்ன பண்றான்? கவலையை கொடுத்து, உலக ஆசையை கொடுத்து, உலக இன்பத்தை காட்டி, இதை விட இது ரொம்ப பெஸ்டா இருக்கு பாரு காட்டணும்னு இதெல்லாம் நம்ம ஒண்ணும் கண்டுக்கிறது கிடையாது. அது அப்படியே பலன் இல்லாம போயிடும். அப்போ சத்ரு வந்து அதை எடுத்து போட பாக்குறான். வழி அதுக்குதான் பாருங்க, வழி ஓரத்துல இருந்ததெல்லாம் எடுத்து போட்டான். நல்ல நிலத்துல விளைஞ்சது மட்டும்தான். கற்பாறையில கூட முளைச்சது. ஆனா வெயில் ஏறின போது தீஞ்சிருச்சு. முள்ளுள்ள இடத்துல உள்ளதும் முளைச்சது. ஆனா முட்கள் வந்து அதை நெருக்கி போட்டுச்சு உலக கவலை எல்லாம். ஆனா எது பலன் தந்துச்சுன்னா நல்ல நிலத்துல விழுந்ததுதான் பலன். அப்போ இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஏன் அப்படி கிரியை செய்யறான்னா அந்த அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ வசனம் என்ன செய்யும்? வேலை செய்யக்கூடியது. சொல்லுவோமா? வேற வசனங்கள் நமக்குள்ள வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா வேலை செய்யுது. அது வேலை செய்யக்கூடியது. இது எப்படி வேலை செய்யணும்? யோசுவால 1:8 தேவன வார்த்தை எப்போதும் நம்ம என்ன செய்யணும்னா இரவும் பகலும் உன் வழிய வாய்க்க. நம்ம உட்கார்ந்து பாருங்க, நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே வழிய வாய்க்க பண்ணுங்க, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆனா அந்த எப்படி வாய்க்கும்னு இந்த வேத புத்தகம் படிச்சாலே தெரிஞ்சிடும் நமக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னா உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். எப்படி வாய்க்க பண்ணுவாய்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. வாயிலிருந்து எங்க இருந்து? அப்போ ஒண்ணு என்னன்னா அறிக்கை பண்ணணும், இல்லைன்னா வசனத்தை படிச்சுட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்துல வாயில வசனம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வாயில வசனம் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, இரவும் பகலும். காலையில படிச்சுட்டேங்க, நைட் ரொம்ப டயர்டா இருக்குன்னு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வழி வாய்க்கணும். நான் என் வழிய வாய்க்க பண்ணணும். சொல்லுவோமா? நான் என் வழிய வாய்க்க பண்ணேன். ஆண்டவர் வந்து வாய்க்க பண்ணுவேன் இருக்காரா? அவர் உன் வழியை நீயே வாய்க்க பண்ணுவான், புத்திமானா நடந்து கொள்வா. பாருங்க, இது வந்து யோசுவா வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜரா இருக்கிறவருக்கு சொல்லல. 6 லட்சம் புருஷர்களுக்கு மேல நடத்தணும். அவங்களுக்கு மனைவிகள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எண்ணற்ற ஜனங்க. அவர்களை எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ள கொண்டு போன பெரிய வேலையா சின்ன வேலையா? பெரிய வேலை. ஆண்டவர் போய் ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட போய் படிச்சுட்டு வாப்பா. ஓ, ரொம்ப மோசைவ நான் பயிற்சி கொடுத்தே ரொம்ப அப்படியே படாத பாடுபட்டுட்டேன். நீ வேற குழந்தையா இருக்கிற, மோசைக்கு கீழே தான் இருந்திருக்கிற, உனக்கெல்லாம் நடத்த முடியாது, ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்கு அனுப்புறவா அப்படி அனுப்பி விட்டாரு எங்கேயாரு? இல்ல. ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. அவருக்கு சொன்னா என்னன்னா, மோசைய ஃபாலோ பண்ண சொல்லல. மோசை மாதிரியே கோல் எடுத்துக்கோ ஏதாவது சொன்னாரா? மோசை மாதிரியே ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ எதுவும் சொல்ல. அவர் சொன்னாரு,
மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது இந்த வார்த்தை இரவும் பகலும் தியானம் பண்ணு. உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். அப்போ நீ உன் வழிய வாய்க்கு பண்ணுவாய். உன்னுடைய நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். எண்ணற்ற ஜனங்கள் நடத்தவே தேவன் கொடுத்த ஒரு பார்முலா என்னன்னா வேற வசனம். அப்போ அவர் அப்படி படிச்சே அந்த ஜனத்தை நடத்தி வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா தேசங்களையும் சுதந்திரிக்க வச்சாரு யோசுவா. அப்படின்னா நம்ம குடும்பத்தை நடத்த இந்த வேற வசனம் போதாதா? நம்ம செய்யற சின்ன சின்ன தொழில்களை நடத்த இது சக்சஸ கொடுக்குமா பாத்தீங்கன்னா நிச்சயம் கொடுக்கும். ஒரு தேசத்திற்கே கொடுத்தது இந்த வேற புத்தகம் தான். ஒரு தனி நபருக்கும் வெற்றியை கொடுப்பது இந்த வேற புத்தகம் தான், வேற வசனங்கள் தான். அப்ப இதை என்ன செய்யணும்னா இரவும் பகலும் இதை என்ன பண்ண தியானித்துக்கொள்ள. சங்கீதம் 1 சொல்றாரு, இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் என்ன பண்ணுவான்? தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சொல்லுவோம். அவன் செய்வது எல்லாம். அப்ப வசனத்தை நம்ம இருதயத்துல வச்சுட்டோம்னா நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும். 1, 2 இல்ல, எல்லாமே வாய்க்கும். வேற புத்தகம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஏன் அப்படின்னா யோவான் சுவிசேஷம் 6:63 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? அதுக்குள்ள ஆவி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. வேற வசனத்துக்குள்ள ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அதனாலதான் அது அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. எபிரேயர் புஸ்தகம் 1:3 பாத்தீங்கன்னா நம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவரா. அந்த சராசரத்தையுமே அவருடைய வார்த்தை தான் தாங்கிட்டு நிக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக அந்த ரங்கத்துல பூமி தொங்குது. எப்படி தொங்குது? அவர் தொங்க வச்சிருக்காரு வாயில. ஏதாவது சில பொருள் எல்லாம் விழுந்துரும், நம்ம ஏதாவது குச்சி கொடுத்து அப்படி நிக்க வைப்போம் பாருங்க, அதுக்கு சப்போர்ட். அப்படியே நிக்க வச்சிருக்காரு பூமிய? இல்ல, அவர் வாயில சொன்னாரு நிக்குது. அப்ப அவர் சொன்ன அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கே பூமி நிக்குதுன்னா நம்ம வாழ்க்கை நிக்கிறதுக்கும் வேற வசனங்கள் தான். அதுக்கும் வசனம் எப்படி இருக்கு? ஆவியாயும் ஜீவனமாய் இருக்குன்னு யோவான் சுவிசேஷம் 6:63 சொல்லுது. மத்தேயு புஸ்தகம் 4:4 என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த சரீரத்துக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு வரோம். நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஆவி ஆத்மா சரீரமா படைக்கப்பட்ட நம்ம இந்த சரீரத்துக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கும். 3 வேளை ஒரு சராசரி மனுஷன் சாப்பிடுது. இப்ப 3 வேலைலாம் இல்லை, அதை தாண்டி நம்ம வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டு இருக்கோம். காலையில சாப்பிட்டாலும் 11 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், மத்தியானம் சாப்பிட்டாலும் 3 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், 6 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், அப்புறம் 8 மணிக்கு டின்னர். அப்படிதானே இன்னைக்கு இருக்கிற ஒரு பரபரப்பான உலகத்துல அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா அப்ப இந்த சரீரத்துக்கு இந்த சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆவிக்கு வேற வசனங்கள் உணவாக தேவன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வேற வசனம் சொல்லுது, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தை. ஏன்னா பிசாசு அங்க என்ன சொல்றாங்க இயேசுகிட்ட? அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனை எப்போ வரும்னா உங்களுக்கு என்ன குறையா இருக்கு அதான் உங்களுக்கு பிரச்சனையா வரும். உங்களுக்கு எது இல்லையோ அதையும் உங்க சோதனையா கொண்டு வருவான் பிசாசு. வெளியே இருந்து வேற எது புதுசா கொண்டு எதை நீங்க ஆசைப்படுறீங்களோ, எது உங்களுக்கு தேவையா இருக்கோ அதைதான் பிசாசு கொண்டு வந்து காட்டுவான். நீங்க இயேசுக்கு பசி, அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த கல்லை பாருங்க, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. இந்த உலகத்துல சாப்பிடாம கூட வாழ்ந்துடலாம், தேவனுடைய வார்த்தை இல்லாம வாழ முடியாது. அதுதான் இயேசு இங்க சொல்றாரு. சாப்பிடாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா தேவனுடைய வார்த்தையில. ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க, ஆனா ஒரு சக்சஸா வெற்றியா சந்தோஷமா வாழ்றாங்க இல்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை. உங்களுக்கு எனக்கு பிழைப்பு எங்க இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையில இருக்கு. ஏன்னா இங்க வேற சொல்லுது பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்போ உங்களுக்கு எனக்கு பிழைப்பு எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. உங்களுக்கு எனக்கு பிழைப்பு எதுல இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையில இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தைன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வாயிலிருந்து புறப்படுகிற ரேமாவை குறிக்கிறது. அதாவது இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா, எழுதப்பட்ட வார்த்தை எல்லாமே லோகோஸ். ஆனா இந்த எழுதப்பட்ட வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தை நம்மளோட பேசுது பாத்தீங்களா, அந்த அந்த அதாவது நம்ம வேதத்தை படிச்சுட்டே இருக்கோம், ஒரு வார்த்தை நம்ம இருதயத்தை தொடு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுதான் ரேமா. அப்ப அந்த ரேமா அதாவது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா ரேமா கிடைக்கணும்னா, இப்போ சோறு கிடைக்கணும்னா அரிசி எவ்வளவு அவசியமோ, அரிசி இல்லாம சோறு கொண்டு வர முடியுமா? சாதம் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதே போல எழுதப்பட்ட வார்த்தை இல்லாம ரேமா இல்ல. எழுதப்பட்ட வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரேமா வரும்.
ஆனா பிழைப்பு எங்க இருக்குன்னா ரேமாலதான் இருக்கு, உரைக்கப்பட்ட வார்த்தை. இப்ப அந்த எழுதப்பட்ட வார்த்தையை படிச்சுட்டே இருக்கும்போது தேவன் அதுல இருந்து பேசுவார் பாத்தீங்களா? அந்த வார்த்தையில தான் உங்களுக்கும் எனக்கும் பிழைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வேற பகுதி மத்தேயு புஸ்தகம் 4:4 தேவன் இயேசு பிசாசு கிட்ட சொல்றாரு. ஏய், இந்த கல்ல அப்பமாக்குனா மட்டும் சாப்பிட முடியாதுடா, உயிர் பிழைச்சிட முடியாது. தேவோட வார்த்தை தேவை, அந்த வார்த்தையில தான் பிழைப்பு இருக்குன்னு தேவன் அங்க ஒரு வெளிப்பாட சொல்றாரு. எபேசியர்ல பாத்தீங்கன்னா 6:17 தேவோட வார்த்தை எப்படி இருக்கா? பட்டயமா இருக்கிறது. வேற வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப வசனம் என்னது? பட்டயம். பட்டயம் என்ன செய்யும்? எதிராளிய போடுதல், எதிராளிக்கு ஒரு பெரிய தாக்குதலை கொடுக்கும். அப்போ பிசாசு ஜெயிக்கணும்னா வசனம் என்ற பட்டயம் தேவை நமக்கு. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சும்மா நம்ம மணிக்கணக்கா உட்கார்ந்து இயேசுவை காப்பாத்துங்க, இயேசுவை காப்பாத்துங்கன்னு சொன்னா பிசாசு ஜெயிச்சிட முடியாதுங்க. வேற வசனம் என்ற பட்டயத்தை எடுத்து நிக்கணும். சொல்லணும், வியாதி வரும்போது வாதே என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. தரித்திரமா இருந்தா என்ன பட்டயத்தை எடுக்கணும்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லணும். பிசாசே நீ பொய் சொல்ற, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கலாத்தியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்தியனை நியாயபரமான சாபத்திலிருந்து நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, என் நிமித்தம் அவர் தரித்திரனானா நான் தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. தரித்திரம் எனக்குரியது கிடையாது. நான் தேவனால் ஐஸ்வர்யமா இருக்கிறேன். அந்த ஐஸ்வர்யத்தை நான் தேவன் எனக்கு வச்சிருக்கான்னு சொல்லணும். பிலிப்பியர் 4:13-19 சொல்லுது, என் தேவன் மிக உயர்ந்த செல்வந்தராய் இருக்கிறார். அவர் செல்வத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாராம். அப்போ ஒரு பிரச்சனையான ஒரு குறைவான சூழ்நிலை எப்படி ஜெயிக்கணும்னா, இப்படி ஆவியின் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தணும். வேற வசனம் எப்படி இருக்கு? பட்டயமா இருக்கிறது. ரோமர் 8:6 இங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமா இருக்கு. இந்த வசனம் சொல்லுது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அதை எடுத்து வாசிப்போமா? ரோமர் 8, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமா. இது வசனத்துக்கு ஒப்பா இருக்கு. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை தான் ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு. அது என்ன இருக்குன்னா, அது ஆவியின் சிந்தைய நம்மளுக்கு கொடுக்குது. அது எப்படி இருக்குன்னா ஜீவனும் சமாதானமா இருக்கு. அப்ப வேத வசனங்கள் எப்படி இருக்கு? நமக்கு ஜீவனும் சமாதானமா இருக்கு. கடைசியா நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப மறுரூபமாக்கப்படுவது எங்க இருக்குன்னா வேற வசனங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. வேற வசனம் கர்த்தருடைய மகிமையா இருக்கு. இத பாத்தீங்கன்னா ஏசாயால இருக்கு. அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். வசனத்தை தான் அவர் மகிமைப்படுத்திருக்கார். அப்ப அந்த கர்த்தருடைய மகிமையாகிய வசனத்தை நீங்களும் அது கண்ணாடி போல இருக்காதான் யாக்கோபு கூட சொல்றாரு. சுயாதீனா நீங்க வசனத்தை கேட்டுட்டு நீங்க செய்யாம போனீங்கன்னா கண்ணாடியில சும்மா முகத்தை பார்த்துட்டு மறந்து போயிடுவீங்க. அது நிலைச்சிருக்கிறவன் தான் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துது. ஏன்னா இப்ப வேத வசனங்கள் கண்ணாடி போல இருக்கு நமக்கு. 2 கொரிந்தியர் 8:9 ஒரு கண்ணாடியா இருக்கு. கலாத்தியர் 3:13 ஒரு கண்ணாடியா இருக்கு. அப்ப அந்த கண்ணாடியை உற்று பார்க்கணும். அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அங்கதான் நம்ம ஒரிஜினல் சாயல் இருக்கு. இந்த உலகம் கண்ணாடியில நம்ம சாயல் இல்ல. அது நமக்கு பலவிதமான குழப்பமான சாயலை கொடுக்கும். உண்மையான கண்ணாடி என்னன்னா, ஏன்னா கண்ணாடியை பத்தி நாங்க கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா ஷாக்காயிடுச்சு. ஒரு கண்ணாடியை நான் பார்க்கவே விரும்பல. ஓடி வந்துட்டேன். என்னன்னா நான் இப்படி இருக்கேன், என்ன இப்படி காட்டுது, குண்டா காட்டுது. முகம்லாம் தலை. இன்னொரு கண்ணாடி பாத்தீங்கன்னா தலைய மட்டும் பானை மாதிரி காட்டுது. ஏன் அழகிய என்னையே அத நான் அழகா இருக்கேன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் அழகாதான் இருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி என்ன அலங்கோலமா காட்டுது. இன்னைக்கு உலகம் கண்ணாடி அப்படிதான். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மள அலங்கோலமா காட்டுது. ஆனா இந்த வேத வசனம் என்ற கண்ணாடி மட்டும்தான் நம்மளுடைய தேவனுடைய சாயலா இருக்கிற தெளிவாய் காட்டுது. அப்ப இந்த கண்ணாடியில காணணும் நம்மள. அப்ப கண்ணாடியிலே காண்கிறது, நாம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால். அப்போ வேற வசனம் ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு, கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடியில பார்க்க பார்க்க பார்க்க
ஒருவேளை வியாதியில இருக்கலாம், ஒருவேளை தரித்திரமா இருக்கலாம், மனது போராட்டமா இருக்கலாம், ஆனா பயமா கூட இருக்கலாம். ஆனா வசன கண்ணாடிய பார்க்க நீங்க 2 தீமோத்தேயு 1:7 என்ற கண்ணாடிய பார்த்தீங்கன்னா சொல்லணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை விடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கண்ணாடிய பார்க்க அந்த கண்ணாடி சாயலும் கர்த்தருடைய மகிமை ஒரு சாயல் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாயலாகத்தானே சொல்லுமா, அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை சாயல் அப்படியே வந்து அந்த சாயல் நமக்குள்ள இருந்து பிரதிபலிக்கும். அந்த சாயல் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். இப்ப வேற வசனம் கண்ணாடி போல இருக்காது, அந்த மகிமையா இருக்கு. அந்த கண்ணாடிய திறந்த முகமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கண்ணாடிய பார்க்க ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த ஆவியானவோடு சேர்ந்து அந்த சாயலாகத்தானே நம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபடியும் வேற வசனங்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா. உங்க சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தையை கண்டுபிடிங்க. எப்படி தலைவலிக்குன்னா தலைவலி ஸ்பெஷலிஸ்ட போய் பார்ப்போம். ஹார்ட் பிரச்சனைன்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட கிட்ட போய் காட்டிட்டு கிடப்போம் நம்ம. அவர் சொல்லுவார் இது என் டிபார்ட்மெண்ட் வேறப்பா போகணும். ஆனா நம்ம பாருங்க, நமக்கு பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனையா இருக்கும். நம்ம என்ன பார்த்துட்டு போனா செழிப்பு எப்படி கிடைக்கணும் வசனம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை பைபிள்ல கண்டுபிடிங்க. இல்ல கேளுங்க, ஆவியானவரே என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையில பேசுங்க, அவர் வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை அந்த சூழ்நிலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா வேற வசனம் ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு, அது ஒரு பட்டயமா இருக்கு. அந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது ஆனா எப்படி முளைக்குதுன்னு தெரியாது. இரவுல தூங்கி பகல்ல எழும்பும் போது அது தானாய் முளை கிளப்பி கதிரை இழுப்பி கதிரில நிறைந்த தானியத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் தேவனுடைய வார்த்தையுடைய தன்மையா நம்ம கண்களை முடிக்குது. அன்புல பிதாவே, இந்த நாள்ல கூட வேற வசனங்களை பற்றி நீர் எங்களோட இடைப்பட்டீங்க. நன்றி. வசனம் அப்பா ஒரு விதையா இருக்கு, அது ஜீவன் உள்ளதாய் என்றென்றைக்கும் நிற்கிறதாய் அழியாததாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேற வசனங்களை எங்க இருதயத்தில் நாட்டப்பட்டதான பலர் அதோடைய வேற வசனத்துடைய அந்த விதை எங்களுக்குள்ள இருந்து முளைத்தெழும்பி எங்களுக்கு அநேக பலனை கொடுக்குறதுன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்த அந்த காரியத்துக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில இந்த வசனங்களை விதைத்து அதனுடைய அந்த வேத வசனத்துடைய தன்மை எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் வெளிப்பட நீர் உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே.